மேஷராசி அன்பர்களே, குருவினுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சென்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்தை நோக்கி பலம் பெறப் போகிறார். வெகு நாட்களாக திட்டமிட்டிருந்த காரியங்கள், வீடு கட்ட வேண்டும் என்ற நினைப்புகள் அல்லது இடம் வாங்கலாம் என்கின்ற ஒரு வாய்ப்புகள், இவைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையும் அதற்கு தேவையான உதவிகளையும் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. நண்பர்கள் உங்களுக்கு ஏதேனும் உதவி செய்வார்களா என்கின்ற ஒரு கோணத்தில் அவைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. புதிய நண்பர்கள் கிடைக்கலாம், அவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் உருவாகும். குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பங்கள்லாம் நீங்கி உங்களுடைய கருத்து எடுபடும். இதனால் வரையிலும் இருந்த இறுக்கங்கள் நீங்கும். பெண்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு சூழ்நிலை, தன் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கி நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பார்கள். தன்னுடைய கணவனிடத்திலிருந்து நல்லதொரு பரிசையும் பெறுவார்கள். மாணவர்களுக்கு படிப்பில் நல்லதொரு ஆற்றல் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்புடைய ஒரு நாள். ரிஷபராசி அன்பர்களே, தனஸ்தானத்தில் இருக்கின்ற சந்திரன் உங்களுக்கு ஏற்கனவே தனத்தை அள்ளித் தருகிறார். வேண்டிய பொருட்களை வாங்கி மகிழலாம், விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழலாம், விரும்பிய உறவினர்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டுமின்றி உங்களுடைய நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். தொழில் துறையிலே அபிவிருத்தி உண்டாகும். செய்தொழில் செய்வோருக்கு சில்லறை வியாபாரங்கள் அதிகரிக்கும். பெண்களுக்கு ஏற்றமான ஒரு நாளாகவும் மாணவர்களுக்கு தங்கள் திறமையை பளிச்சிடக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. மிதுன ராசி என்பர்களே, ராசிநாதன் ஜீவனாதிபதியினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரித்து உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு அடித்தளமிடுகிறார். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலை, புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகள் கிடைத்தல், உங்களுடைய குடும்பத்தார் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் நடத்தல், உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருத்தல், பல வகையிலும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறி சுமூகமான ஒரு சூழ்நிலையை தரக்கூடிய வகையிலே இந்த நாள் அமையப் போகிறது. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும், மாணவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த நாள் உருவாக்கி தருகிறது. கடகராசி என்பவர்களை, உங்கள் ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் சந்திர பகவான். உங்களுடைய மன வலிமையை அதிகரிக்கக்கூடிய நாளாக, நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றி பெறுவதற்கு தேவையான திட்டங்களை தீட்டுகின்ற நாளாக, உங்கள் முயற்சியை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கப் போகிறது. குடும்பத்தார் மூலமாக சில சிக்கல்கள் வந்து போகலாம். எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். பெண்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் சற்று சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சிம்மராசி என்பவர்களே, லாபஸ்தானத்தில் இருக்கின்ற சந்திர பகவான் நகர்ந்து கொண்டே உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு சென்று பலமாக அமர்கிறார். வீட்டிலே தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதற்கு பெருமளவு பொருளாதாரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. வெகு நாட்களாக மாற்றவிருந்த ஒரு பொருளை மாற்றுவீர்கள். உங்களுடைய வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வீடு மாற்றலாம் என்று நினைத்திருப்பவருக்கு வீடு மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்னும் ஃப்ளாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தனியாக சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மனை வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு இரக்கமான நாளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. உங்களுடைய சொத்துக்களை விற்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த சொத்துக்களை விற்பதற்கு உகந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களுக்கு வேலைபளு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே நாட்டம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கன்னிராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிநாதனுடைய அமைப்பும், விரயஸ்தானத்தில் இருக்கிற குருவினுடைய அமைப்பும், சந்திரனுடைய அமைப்பும் உங்களுக்கு எதிர்பாராத லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எந்த விதமான லாபங்கள் என்றால், உங்கள் குடும்பத்தார் மூலமாக பெறக்கூடிய லாபங்கள், உங்களுடைய சகோதர வழியிலே பெறக்கூடிய லாபங்கள், நீங்கள் செய்கின்ற தொழிலே பெறக்கூடிய லாபங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. ஏதேனும் இடத்திற்கு சென்று வரலாம் என்று நினைத்திருந்தால் அதற்கு தகுந்தபடி நீங்கள் ஊருக்கு போய் வந்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்.
பெண்களுக்கு மன மகிழ்ச்சி தருகின்ற ஒரு நாளாகவும் மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்றம் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசி என்பவர்களே, உங்களுடைய குடும்பத்தாருடன் குதூகலமாக சென்று சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் துவங்குகிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய தொழில் துறையிலே பலமான ஒரு அமைப்பு ஏற்பட போகிறது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேல் அதிகாரியுடைய பாராட்டு, அவர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைத்தல், மாணவர்களுக்கு ஆசிரியனுடைய ஒத்துழைப்பு, அதன் மூலமாக அவருடைய படிப்பிலே நாட்டம் அதிகரித்தல், பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள், வீட்டில் இருந்த பெரியோர்களுக்கு இருந்த நோய் தீர்ந்து போதல், அவர்கள் மூலம் மனக்கவலை அகன்று போதல், பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் நடத்தல் போன்ற அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமமானது மெல்ல விலகிக் கொண்டே வருகிறது. நாளை மதியத்திற்கு மேல் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு மனநிலைமை, மன அமைதி உண்டாகும். மதியத்திற்கு மேல் கிடைக்க வேண்டிய லாபங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் திடீர் மாற்றங்கள் கிடைக்கும். வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுடைய நிதானத்திற்கும் பொறுமைக்கும் தந்தார் போல பரிசுகள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். அதற்கு நண்பர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். உங்களுடைய மனம் தெய்வ திருத்தங்களை சென்று சரிசிக்கலாம் என்கிற எண்ணமும் மேலோங்கும். தனுர் ராசி அன்பர்களே, உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கிறார் சந்திர பகவான். அவர் 8ஆம் வீட்டுக்கே சென்று அமரப்போகிறார். அதாவது சந்திராஷ்டமத்தினுடைய ஆதிக்கத்திலே சென்று அமரப்போகிறார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியாக இருப்பதினாலே அவர் மூலம் சில இக்கட்டுகளை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வரலாம். நீங்கள் நன்மையே தான் சொல்லுவீர்கள், ஆனாலும் உங்களுக்கு எதிர்மறையான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சற்று மௌனத்தை கடைபிடித்துக் கொள்வது நல்லது. உங்கள் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை விவாதங்களையும் தவிர்த்து விடுங்கள். எதிர்பார்த்திருந்த சில விஷயம் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போனாலும் அது இன்னும் வெகு விரைவிலேயே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. கடவுளை உறவுக்குள்ளே சற்று பிணக்குகள் இருக்கும். சற்று கவனமோடு நடந்து கொள்வது நல்லது. மகர ராசி என்பர்களே, சந்திர பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத் தருகிறது. திருமண வாய்ப்புகள் கிடைத்தல், உங்களுடைய மனக்கவலைகள் தீர்ந்து போகுதல், உடல் உபாதைகள் தீர்ந்து போகுதல், கணவன் மனைவி உறவுக்குள்ளே அந்யோன்யம் அதிகரித்தல், பிரிந்த கணவனைகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு, மனைவியுடன் வரக்கூடிய சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைத்தல், இப்படி பல வகையிலும் உங்களுக்கு ஆதாயத்தையும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் துவங்குகிறது. பெண்களுக்கு ஏற்றமான ஒரு பலன்களும் மாணவர்களுக்கு ஆசிரியருடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, 6ஆம் வீட்டில் இருக்கின்ற சந்திரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு நிலவொரு பலன். வெகு நாட்களாக தீராத வழக்குகள், அல்லது கடன் வாங்கிவிட்டும் கொடுக்க முடியவில்லை, அல்லது கடன் கொடுத்தும் பெற முடியவில்லை, இந்த சூழ்நிலைகள் மாறி உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து போகுதல், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றம் உண்டாகிறது. இடமாற்றம் அல்லது செய்தொழில் மாற்றம், வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பிலே அசாத்திய ஒரு நம்பிக்கையும் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, பூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி நகர்கின்ற சந்திர பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. அவருடைய நட்சத்திர சாரம் உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத் தருகிறது. வெகு நாட்களாக நீங்கள் நினைத்திருந்த காரியத்தை விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தாருடைய ஆதரவுடன் பல காரியங்களுக்கு அனுகூலமாக மாறுகிறது. பொருளாதார வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெறுகிறீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும் மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்த கூடிய தன்மை உண்டாகும். செய்தொழில் செய்வோருக்கு வருமானங்கள் அதிகரிக்கும்.